இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் ஒரு பயம் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. இதுக்காக தான் தேவன் நம்மை ஏற்கனவே நியாயம் தீர்த்து விட்டார். என்ன என்று தீர்த்து விட்டார்? அவரை விசுவாசிக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதபடிக்கு தேவன் நம்மை நீதிமான் என்று தீர்த்து விட்டார். தேவன் நம்மை பரிசுத்தவான் என்று தீர்த்து விட்டார். நம்மை ஐஸ்வர்யவான் என்று தீர்த்து விட்டார். நம்மை பலவீன நல்ல பலவான் என்று அவர் தீர்ப்பு கூறிவிட்டார். ஆண்டவர் சொன்ன தீர்ப்பை மக்கள் மதிக்கிறதே கிடையாது. மக்கள் அதை நம்புறதே கிடையாது. திரும்பவும் அதுக்கான என்ன செய்யும்? பயம்தான் அவங்க வாழ்க்கையில் மெயினாக இருக்கும். அதனால ஆண்டவர் தீர்ப்பு சொன்னாலும் அந்த தீர்ப்பை நம்ப முடியாமல் மனுஷர்கள் தன்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறது, தனக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, தனக்கு என்ன விடுதலை கூறுவாங்க என்று சொல்லி மனிதர்களை நாடிக்கொண்டிருக்கோம். நம்ம பொதுவாக மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்புகிற அளவுக்கு கர்த்தருடைய தீர்ப்பை நம்ம நம்புறதே இல்லையே. நம்ம பயப்படுவோம். கர்த்தர் நம்மை தீர்த்து விட்டார் என்னாலும் பயப்படுவோம். ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்கள் தன்னை சேவிக்கிறவங்க அவர் நித்திய நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்பதை வேதத்திலே கொடுத்திருக்கிறார். தன்னை உண்மையாக விசுவாசித்து ஞானஸ்தானத்தில் நாம் அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். நாம் அவரோடு கூட உயிரோடு கூட எழுப்பப்படுகிறோம். உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். ஏராளமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நம்மை வலுவாதபடி காக்கவும் அவருடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று அவர் யூதாவிலே சொல்லியிருக்கிறார். நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறோம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு வாக்கு தத்தங்களை தேவன் எழுதி அதை நம்ம கையில் டாக்குமெண்டாக கொடுத்திருந்தாலும் கூட நமக்கு பயம் சொல்றது இன்னைக்கு வரைக்கும் போனதே கிடையாது. நிறைய வாழ்க்கையில் மரண பயம் அவங்களோட வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. அன்பிலே வந்து விடுவோமானால் மரண பயம் அங்கே கிடையாது. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே ரோமர் 5 சொல்ல நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்கிறார்.